நம்முடைய ஜெபம் எப்படி கேட்கப்படுதுன்னா, ஒரு அப்பா, அம்மா, ஒரு மகன். அப்பா ஒரு கெசட்டட் ரேங்க், ரொம்ப ஒரு கெசட்டட் ரேங்க் அப்பா, சமூகத்தில் பெரிய ஆள் அப்பா. அப்படி ஒரு கெசட்டட் ரேங்கில் இருக்க அப்பா மகன் நல்ல பையன், நல்ல ஸ்கூலில் சேர்த்தாரு. 3KG போய் அவனை அட்மிஷன் போடுறதுக்கு ராத்திரி 12 மணிக்கு போய் லைனில் இருந்தார். முன்ன எம்ஜிஆர் படம், சிவாஜி கணேசன் படம் ரிலீஸ் ஆனால் முதல் நாள் நைட் ஷோ பார்த்துட்டு அப்படியே போய் லைனில் நின்றுவாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. அப்போ தான் டிக்கெட் கிடைக்கும். அது என்ன மாதிரி வயசில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அப்படி இல்லை. அப்படி ஒரு நல்ல, அதாவது பெரிய ஸ்கூலில் போய் நின்று அந்த மகனுக்கு அட்மிஷன் வாங்கினாங்க. அவனும் நல்லா படித்தான், நல்ல மார்க் வாங்கினான். +2 முடிக்கிறவரே நல்ல பையனாக இருந்தான். அப்புறம் கொண்டே அவனை ஒரு MBBS டாக்டருக்கு சேர்த்தாங்க. ப்ரைவேட் காலேஜில் நிறைய பணம் கொடுத்து நிறைய ஃபீஸ் கட்டி சேர்த்தாங்க. அங்கே வந்ததெல்லாம் பெரிய பணக்காரங்க. பெரிய பணக்காரங்களோட அந்த பையன் ஜாயின்ட் ஆகிட்டான். அந்த பையங்களோடு இருக்கிறப்போ எல்லாருமே பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, ஹாஸ்டலில் நல்லா இருக்காது சாப்பாடு, பிள்ளை நல்லா சாப்பிட்டுன்னு நம்ம தேவையான அளவு பணம் பிள்ளைகளுக்கு பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த பையன் உலக பிரகாரமான அனைத்து பழக்கங்களும் அவனுக்குள்ளே வந்துருச்சு. கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகர், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. ட்ரக்குக்கு அடிமையாகிட்டான். நல்ல பையனாக இருந்த பையன் அவன் MBBS ஹவுஸ் சர்ஜன் முடிக்கிறப்போ அவனால் எந்த போதை பழக்கம் இல்லாமல் அவனால் வாழ முடியல. கடைசியாக வீட்டை விட்டு போயிட்டான். இன்னொரு ரோடில் சுற்றுற ஒரு பொண்ணோடு அந்த பொண்ணு பின்னால் அவன் போயிட்டான். அப்பா அம்மா அவனுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. அவனுக்காக விடவே இல்லை. அவங்க ஜெப நேரத்தை கொஞ்சம் கூட குறைக்கல, ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அந்த என் பிள்ளைய எப்படியாவது ரட்சித்து கொண்டு வாங்கப்பா, என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்கன்னு அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபம் ஒரு நாள் நிச்சயமாக கேட்கப்பட்டது. அதுதான் மத்திய 7:7 கேட்டார், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிங்கள், தேடுகிற தேவனும் கேட்கிற தேவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி தட்டிக்கிட்டே இருக்கிறப்போ, தகப்பனே 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் அந்த பிள்ளைக்காக அந்த பெற்றோருடைய ஜெபமானது அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறப்போ ஒரு ஜெபத்தை கேட்டு எந்த பெண்ணோடு போனாலும் அந்த பெண்ணால் தன் வாழ்வு அழிக்கப்பட்டது, என்னுடைய சமூகத்தினுடைய அந்தஸ்து குறைக்கப்பட்டது நினைச்சு ஒரு நாள் தானே தரப்பட்ட திருப்பி வந்தான். ஒருவன் அந்த நிலைமைக்காக தான் அந்த பெற்றோர்கள் செய்து கொண்டே இருந்தாங்க. நம்ம இசைக்கிய ராஜா தன் தேவைக்காக ஆண்டவரோடு ஜெபிக்கிறப்போ அந்த தேவை வந்து அந்த ஜெபம் அவன் எப்ப ஏறெடுத்தாரோ அந்த ஏசாயாவை சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் நடந்து போகல அவன் தன்னை காத்து ஜெபிக்கிறவரு, தன் வாழ்வுக்காக ஜெபிக்கிறவரு அடுத்த நிமிஷமே அந்த வாழ்வை ஆண்டவர் தாவீது ராஜா தவறு பண்ணிவிட்டார். நீ தவறு செய்து விட்டாய் என்று 4 மூலம் சொல்லப்போற சாமியின் 2ஆம் அதிகாரத்தில் நீ அழித்து போவாய், சமூகம் அழிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் இருக்காது, ஒரு சாபமான வாழ்க்கையை சொல்லுவோம். அந்த தாவீது ராஜா ஆண்டவரோடு சொல்லிக்கிறப்போம். ஆண்டவர் அழிச்சு உடனே சடலி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சொல்லுவோம் சொல்லுவோம். ஆண் எத்தனை சொல்றாரு, ஒரு தேவி எனக்கு
உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும். நீங்க என்ன பிரச்சனைகள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த தேவை பற்றியும் நீங்க ஆண்டவரோடு ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் வாழ்ந்து கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவரோடு இந்த 8 நாட்கள்ல நம்முடைய தேவைகளை கிட்டத்தட்ட 2 நாட்களே 47 நாட்கள்ல கிட்டத்தட்ட 40 நாட்கள் கடந்து வந்தோம். 7 நாட்கள் 2 நாட்கள் முடிய போது 2 நாட்கள் என்பது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவரோடு கூட்டிக் கொள்ள நேரம். அந்த ஜெபிக்க இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம முதலாவது நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். அந்த இசைக்கிய ராஜாவுக்கு விரோதமா ஜனங்கள் கொண்டிருக்கிறார். அவர் ஆலயத்தில் போய் பணிந்து குறித்து ஜெபிக்கிறார். அப்பா கிண்டல் பண்ணான். ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ளே எதிர்க்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமான சக்தி தமிழகத்திலே ஒரு சில பேருக்கு 7 விழுக்காடு பேசுகிறது. 7 விழுக்காடு பேசுகிறது. அதிகமான சர்க்காரி அந்த பகுதியில் மங்களபுரம் கன்னியாகுமரி செக்ரட்டரி ஆப்போசிட் சீனியர் அதுக்கு தெரியல. இது சீனியர் பார்த்தீங்கன்னா அந்த தீவிகளுக்கு ஆப்போசிட் இருக்க சீனியர் பணியை கொண்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3000 வீடுகளும் 1800 வீடு 1600 கிறிஸ்தவர்கள் அதிக இருக்க பகுதியிலே சுவிசேஷம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கலாம், ஒருத்தர் தடை பண்ணலாம். அந்த தடை பண்ணுறது அந்த வாட்ஸ்அப்லேருந்து அவன் அனுப்பணும்னா அவனுக்கு 10 லட்ச ரூபா பணம் வாங்குவாங்க. ஏன்னா நம்மளோட விட அவங்களோட பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏசு கிறிஸ்துவே கூட்டி சாத்தாங்க இல்லையா, இந்த உலகெல்லாம் என் கேட்டாங்க எனக்கு வந்துடுறாங்க இல்லையா, இந்த உலகத்து பணமெல்லாம் வருவாங்க. இங்கே இப்படி இருந்தால் நார்த் இந்தியாவில் இருக்கும். கடந்த நாட்கள் சங்கரத்துக்கு போயிருந்தேன். அந்த ஒரு சர்ச்சை கட்ட முடியாமல் பாதிப்பு சும்மா ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்க. கட்டக்கூடாது, பெர்மிஷன் கொடுத்தாங்க. இது ஃபாரஸ்ட் உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கட்டாதீங்க, நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கிறீங்க, ஆர்டர் சொல்லிட்டு இது ஃபாரஸ்ட் இடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொந்த இடம் அவருக்கு இருக்கிறாரு, ஆனால் கேட்க முடியாது. இதுதான் இந்தியாவில் யூபியில் 12 வருஷமாக சர்ச் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் டெலிகேட் பண்ண முடியல. மத்திய பிரதேசில் ஞானஸ்தானம் தடைபடுது. ராஜஸ்தானில் மதமாற்றம் தடைச்சாங்க. ராஜஸ்தானில் இன்னைக்கு காலையில் எங்கள் சர்ச்சையோட ஜபக்குறிப்பு ராஜஸ்தானில் மதமாற்றம் தடைச்சாங்க. ஓப்பனில் ஞானஸ்தானம் கிடையாது. அதே நேரத்தில் நேற்று டெல்லியில் ஒரு மிஷனரியோடு பேசியிருந்தார் இன்சார்ஜ் முந்தானம். அவர் சொன்னாங்க, நேற்று தான் 40 ஞானஸ்தானம் ஓப்பனாக கொடுக்க முடியலான்னு கேட்டேன். இல்லை, மலைவாசி கொடுக்குறோம், ஊருக்குள்ளே கொடுக்குறோம், தோட்டத்தில் போய் கொடுக்குறோம், யாருக்கு தெரியாமல் கொடுக்குறோம். ஆனால் இந்த மக்கள் எனக்கு ஞானஸ்தானத்தை கம்பல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஞானஸ்தானத்துக்கு எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அங்கே அதிகமாக இருக்குது நார்த் இந்தியாவில். நான் ஐஎம்எஸ்டைய ட்ரெஸ்ஸராக வைப்பல் இருக்கிறேன். முன்னால் ஐஎம்எஸ்டைய பிரசிடண்டாக இருக்கேன். அநேக மிஷனரிஸ் அவங்களோடு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அர்ப்பணிப்போடு மக்கள் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன, வியாதியில் இருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க, கடன் பிரச்சனைகள் இருக்காங்க, அமைதி குறைவில் இருக்காங்க. அப்படி அமைதி எல்லாத்துலையும் இருக்க மக்களுக்கு விடுதலை கிறிஸ்தவம், வாழ்வு கொடுக்குற கிறிஸ்தவம். அந்த வாழ்வு கொடுக்குற கிறிஸ்தவத்தில் தான், அந்த கிறிஸ்தவத்துக்கு தான் வாசல். எதுக்கு அந்த மிஷனரிகள் கேட்பது ஜபம். நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவர் பெரிய விடுதலை கிடைக்குன்னு சொல்றாங்க. ஒரு மிஷனரி, ஒரு பொண்ணு சொல்லி ஒரு மிஷனரி பொண்ணு எஃப்எம்பியில் இருக்கு. அது ஒரு கொஞ்சம் வசதியான பெண். அவங்க
அப்பா சர்ச்சில் ரொம்ப வருஷமாக செக்ரட்டரி ப்ரோமோட்டர் சிஎஸ்சி, நல்ல விஷன் ஒருத்தர். ஆர்பாரில் ஆஃபீஸராக இருந்துகிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு கணவரும் விஜயன் எஃப்எம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சர்ச்சில் ஏசு நல்லவர்கள் சொல்லி மாஸ்டர் இங்கே அவங்க வாங்கின சம்பளம் 40,000 ரூபா, ஹஸ்பண்ட் 50,000 ரூபா. அதை ரிசைன் பண்ணிட்டு எஃப்எம்பியில் 7,000 ஃபஸ்ட்டு 7,000. அப்புறம் ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ அவங்களுக்கு 15,000 ரூபா ஒரு ஆளுக்கு. அங்கே போய் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. பஞ்சாபில் முதல்ல ஜாயின் பண்ணாங்க. பஞ்சாபும் பாகிஸ்தானுடைய பார்டரில் 38,000 ரூபா சேலரி ஸ்கூலில் டீச்சருக்கு. 38,000 ரூபா சேலரியை வாங்கி எஃப்எம்பியில் கட்டிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்குறாங்க. அதை தான் நீங்கள் இங்கே செய்யலாங்கன்னு இல்லை. அங்கே செய்கிறப்ப என்ன நடக்குன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோடு ஒரு நல்ல உறவு கிடைக்கும், ரிலேஷன்ஷிப். அது பேட்டை மிஸ் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அந்த வீட்டுக்கு போகிறப்ப அந்த வீட்டில் போய் நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறோம். அந்த பிள்ளைக்கோடைய பிறந்தநாளுக்கே ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுறப்பவே யாரோ ஒருத்தர் பிரச்சனை, அவங்க உடனே கூப்பிட்டு இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுறோம். ஃபீலிங் 10 பேருக்கு ஜெபம் பண்ணுறப்போ அவங்க நிச்சயமாக 2 பேருக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அவங்க விசுவாசத்தோடு பார்க்குறப்ப நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். இதுதான் முடியும். இயேசு நல்லவன்னு சொல்லிட்டாங்க. சமூக பணியை செய்து கொண்டே ஆண்டோடைய பணியை செய்யணும். அப்போ எனக்கு சம்பளம் கம்மியான நான் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு தோற்றுப்பா எனக்கு எஃப்எம்பியில் சம்பளம் தரேன், நீ என்ன செய்யணும்னா எனக்காக நீ ஜெபம் பண்ணா போதும்னு சொல்லுவேன். எனக்காக நீ ஜெபம் பண்ணா போதும், நீ காசு தரவங்க. எனக்கு எஃப்எம்பி சம்பளத்தை வாங்கி தான் சொல்லுவேன். எல்லாரும் எஃப்எம்பி 3,500 விஷயங்கள் இருக்காங்க. 3,500 பேருக்கு யாரும் கொடுக்குறாங்க? அவங்க கேட்பது ஜெபம் என்பது நாம எப்பவுமே நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, பவுலடிகள் சொல்ற தேசத்தின் அதிகாரிகளுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, ஆட்சியாளருக்காக, திருச்சபையின் தலைவர்களுக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்கிற மக்களாக. ஒருவேளை இன்னைக்கு இந்த ஜெப நேரத்தை நமக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா நாம் ஒரு விடுதலை நிச்சயமாக ஆண்ட விடுதலை கொடுப்பார். இல்லைங்கிறதா ஒரு வேகமாக வண்டி வந்தாங்க, அதுக்கு ஃபைன் பண்ணி கோர்ட்டில் போய் பணம் கட்டுக்கான்னு இருக்காங்க. மொபைல் கோர்ட்டில் போய் நிற்கிற குற்றவாளியா வேகமாக வண்டி வந்துருக்கு. அவன் நிற்கிறப்போ அந்த ஜட்ஜி எழுதுட்டாரா நீதிபதி எழுதுட்டாரா. இவருக்கு என்னன்னா, நம்ம வந்து நீதிபதி, நம்ம குற்றவாளி வேகமாக வண்டி ஓட்டுறத எழுந்து நிற்க, நம்ம வந்து நிற்கிறோம் கோர்ட்டில் குற்றவாளி கொள்ள, அவர் நீதி நேரத்தில் எழுந்து நிற்கிறாரு. அது ஒழுங்கை புரியலையா? இன்னைட்டே கேள்வி கேட்டாரா, நீங்கள் வேகமாக வண்டி ஓட்டுனீங்களா அப்படிங்கிறதா? ஆமாம் ஓட்டினேன். 80 மைல் ஓட்டுனீங்களா? ஓட்டினேன். உங்களுக்கு 1000 rupees ஃபைன் பண்ணுறோம், 1000 ரூபாய் தண்டனைன்னு சொன்னாங்க. ஃபைன் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இறங்கி ஃபைன் பண்ண போகிறாங்க. ஃபைன் கிட்ட போகிறதுல அந்த 1000 ரூபாய் தெரியல. அங்கே இருக்க குமாசா சொன்னார், உங்களுக்கு போட்ட ஃபைனுக்கு இன்னொருத்தர் கட்டிட்டாரு. இப்போ தாங்க ஃபைன் போட்டாங்க. அதுக்குள்ள யாருன்னு கேட்டாங்கன்னா, இப்போ தான் ஜட்ஜி உங்களுக்கு 1000 ரூபா பணம் கட்டிட்டாரு. ஜட்ஜி உங்களுக்கு 1000 ரூபா பணம் கட்டிட்டாரு. ஜட்ஜே எனக்கு ஃபைன் பண்ணிட்டு நீதி நேரத்திலே எனக்கு ஃபைன் பண்ணிட்டு எனக்கு எனக்கு தண்டனை பற்றி எப்படி நான் ஃபைன் பண்ணாலும் புரியலையா? அப்போ ஜட்ஜி போட்டு அந்த உள்ள சட்டஜிப்பா இப்படி கோடு போட்ட நிமிஷம் முடிவு வருதுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம், ஐயா அவங்க பார்த்து பேசலாம். அவர் வெயிட் பண்ணணும். கோர்ட்டுன்னா அந்த ஜட்ஜி இல்லைங்களா அழைக்கப்பட்டு நீதி சார் வாங்கயா கோர்ட்டுக்கு போய் ஆஃபீஸாக பேசணும். கோர்ட்டுக்கு போய் ஆஃபீஸாக பேசணும். பேசியப்போ எதுக்கு நீங்கள் அவர் சொன்னாரா, என் பையன் புரியாம ஒரு சங்கப்படுவான், அடிக்கடி காவாக போடுவான், காவல்துறை அப்பா அம்மா போடுவாங்க.
நீங்கள் கருப்பா புண்ணியமா நீங்கள் உங்கள் பையனா தெரியலாம், உங்கள் பையனா இருக்கான்னு கேட்கறதா எனக்கு வீட்டுக்கு எனக்கு என்ன செய்வது என்னை உருவாக்கிற தகப்பன் இருக்கிறேன். என்னை ஜெபத்தை தவிர எதுவும் பண்ண முடியாது. ஒரு நாள் என்னுடைய கூட்டத்திற்கு வழி இல்லாமல் வந்து சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை பெரிய விடுதலை செய்வது. மனதிற்குங்களை போல ஒரு செய்தி ஒரு செய்தி அதை கேட்பதற்காக ஜெயிக்கிறப்போம் சமூகத்தில் பெரிய விடுதலை கொடுப்பாங்க. சமூகத்துல நம்ம ஜெயிக்க ஜெபநேரத்தை திருச்சிலையில கூட்டுறப்போ ஏதோ ஆயிரமா ஆராதனை பண்றோம், நம்ம ஆராதனை கலந்துட்டோம், ஆண்மை செலுத்தணும். 90 விழுக்காடு எழுதியிருக்காங்கன்னா 3 விழுக்காடு, அதுல 45 விழுக்காடு டைம் கொடுக்கணும், டைம் போடணும், டைம் கேட்கணும். இன்னும் ஒரு 45 விழுக்காடு ஒரு வாரம் வயசு கூட்டாங்க, கணவர் கூட்டாரு, இந்த அப்பா கூட்டா நம்ம கட்சிக்கு வரணும், ஏதோ வெளியே உட்காந்துருக்கணும் அப்படின்னு அதுவும் 10 விழுக்காடு ஆட்சி அது சண்டை போட விழுக்காடு 10. அவங்க தான் சர்ச்சையில் உட்காந்து சண்டை போடுவாங்க. நீதி நியாயத்தை கேட்பாங்க, இல்லை ஒரு நீதி கேட்பாங்க, பிரச்சனையை பேசுவாங்க. இப்படிப்பட்ட நிலையிலும் ஜெபத்தை கூட்டப்போம் திருச்சியுடைய வளர்ச்சி நிச்சயமாக திருச்சியுடைய வளர்ச்சி நிச்சயமாக அந்த வளர்ச்சிக்குதான் நாம் ஜெபிக்க வெற்றி பவனி செல்வியா வெற்றி பவனி செல்வியா குருதோலை கையில் எடுத்து குருதோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் சொன்னாங்க, முகத்தை என்னால பார்க்க முடியாதுப்பா, முகத்தை சூரியனோட சகோதரர்கள் ஒரே நாள் சென்னையில அப்போ அவங்களுக்கு 2 நாள்ல
40 நாட்கள் ப்ரேயர் ஆரம்பிச்சாரு. ப்ரேயர் ஆரம்பிச்சு 40 நாட்கள் ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப பாசிட்டிவ், மிதமான பாசிட்டிவ், மோசமான பச்சை தண்ணி கூட பருவ உண்மையான பாசிட்டிவ். ஒரு தமிழக அந்த கடவுள் கேட்கிறோம், கடவுள் வரலன்னா தண்ணியை விட்டுருவான், காலை வெட்டிடுவான், ரத்தம் வடியும், நெருப்பு வடியும். அப்படி ஒரு பாசிட்டிவ் என்ன என்னை தேடி கேட்கப்படுது. வேற வழியில அவன் பண்ற பொறுமை பார்த்து கடவுள் கேட்பாரு. அது ஒன்றும் இல்லை, நான் யார் தலைமை கை வச்சாலும் அதுதான் 40 நாள் பாசிட்டிவ். ரொம்ப நல்ல அருமையா இருக்கும். இது போல சொல்ல வேண்டாம், இதே மாதிரி அந்த அப்படியே ஜபத்தை கேட்க பச்சை தண்ணி ரொம்ப பாசிட்டிவ் ரெடி ஆகிட்டா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டா ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் கடவுள் சொன்னாரு, கேட்கணும் ஒரு கண்டிஷன் நான் சொல்லுவேன். நீ என்ன கேட்டாலும் அவருக்கு ரெட்ட அவங்களோட செயலை நீ ஒரு கால் கேட்டா ஒரு 2 கால், நீ ஒரு கேட்டா ஒரு 2, நீ ஒரு பிசினஸ் கேட்டா ஒரு 2 எல்லாமே அது டபுளா போடுறாங்க. அந்த கவர்மெண்ட் ஒரு ஷாக் ஆயிட்டு உடனே அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி 40 நாள் முடிஞ்சிருக்கு, போயிட்டு 1 வாரம் கழிச்சுவாங்க, கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு என்ன வேணும்னு கேட்குறேன். திடீர்னு கேட்கணும்னு புரியல, நான் ஜபத்தில் இருக்கேன், 1 வாரம் கழிச்சுவாங்க, நான் திங்க் பண்ணி வச்சிருக்கேன், திங்க் பண்ணி வச்சிருக்கேன். போயிட்டு கடவுள் பேசி ஒன்று கழிச்சுருக்காங்க. வந்துட்டு என்னப்பா சொல்லிட்டான், அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு வந்து தெரியாம போனாங்க. இப்போ எதிரில் இருக்கிறதுக்கு என்ன போயிடும், நம்ம ஜபம், நம்முடைய ஜபம் எனக்கு என் சகோதரருக்கு என் மனைவி செய்து அடுத்து மிஷன் இந்த மிஷன் சவால் அவங்க கேட்பதெல்லாம் சொல்றாங்க. நான் 6 வருஷத்துல ஐஎம்எஸ் 3 மணி அந்த ஜிஎஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பாசிட்டிவ், ஒவ்வொரு மாதம் பாசிட்டிவ். அவங்க ப்ரொமோஷன் பார்த்து கலெக்ஷன் மட்டும் கலெக்ஷன் அவங்க கொடுத்த நாளைக்கு அவங்க கூட அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் எத்தனை தெரியும், அது தெரிஞ்சுதான் வீட்டில் அவங்க ஜோம் வந்து முதலாவது ஆசைப்பட்ட போன கலெக்ஷன் பண்ணிட்டேன். அந்த வீட்டுக்கு அந்த ஜபம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த தேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கொண்டே இருக்கோம். மிஷனுக்காக என்னால இதுக்கு தேவை ஜபம். கடந்த நாட்களில் கும்பகோணம் அந்த வரையமான மகிமை பாசம்
போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரா, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வரா, இன்ஸ்பெக்டர் பேசி வருவாரா, நீங்கள் பாருங்க சர்ச்சை நீங்கள் பாருங்க சொல்லுவாரா. அடுத்து டிஎஸ்பி கூப்பிட்டு வரா, டிஎஸ்பி கூப்பிட்டு வருவாரா, அவரோட கூப்பிட்டு வரா. அடுத்து எஸ்பி கூப்பிட்டு வரா, அடுத்து தாசில்தார் கூப்பிட்டு வரா, கலெக்டர் கூப்பிட்டு வரா, அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வரா. மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மகிமை தாசன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழை ஒரு சூழல் அப்பா எத்தனை முறை போலீஸ் சொல்லுது, எத்தனை முறை கலெக்டர் சொல்லுது, எத்தனை முறை தாசில்தார் சொல்லுது, எத்தனை முறை ஈஸியாக சொல்லுது, நிறைய சொல்லிருக்காங்க. தோற்றாங்க தயவு செஞ்சு ஒன்று அவரோட ஞானசான எடுத்துருவாங்க, இல்லைன்னா ஏதாவது பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க. ஒன்று அந்த கோயிலில் அவங்க தீவிரமான கிறிஸ்தவராக மாறிவிடுவாங்க. எதுக்கு ஒருத்தவர்களா அதனால் இதுதான் உனக்கு விரோதமாக இருப்பாங்க. எந்த ஆளுக்கும் நாமக்கல் வெளியிடாத வீட்டுக்கு டிஎஸ்சி சர்ச்சை இருக்குது. அது பக்கத்தில் நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய ஃபெலோஷிப், நிறைய சர்ச், நிறைய பாஸ்டர் ஒரு பாஸ்டர் சொன்னாங்க. ரொம்ப கரெக்டாக 3 பேர் சேர்ந்து. ஆனால் அந்த பாஸ்டியை அவன் சொல்ல கொடுத்தா அவன் மனமாக அந்த மனமாக அவன் செஞ்சு அதில் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான். நிர்வாகம் அந்த நிர்வாகத்துக்கு அக்கிரமமாக அந்த நேரில் கற்று திருவாங்க. திரும்பினா திருப்பதில் அப்படி லைஃப் அங்கேயே திரும்பி நாளே அந்த யோகம் வந்து சாதாரண சொல்லுவாங்க. நோக்கி வாங்கி கூறுபடி ஆண்டுகளை நோக்கி அவர் நோக்கி நடத்திருக்கோம். அவர் எல்லாம் அதில் ஆரம்பிக்கிறார். 15ஆம் வசனத்தில் சொல்றார், அந்தபடியே நீங்கள் பொறுமையாக காத்திருந்து பொறுமையாக காத்திருக்கிறார். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறது புதுபலனை சங்கீதம் 18:35 வருகிறவரை தாங்குகிறது. நம்மை தாங்கி விடுதலை கொடுக்க வருகிறவர் நம்மோடு இருக்கிறது. அந்த ஆண்டவரை நாம் காத்திருந்து ஜெபிக்கிறோமோ, நாம் இந்த தேவையோடு இருக்கிறோம், அந்த தேவையை சந்திக்க நீங்கள் எந்த தேவையோடு இருக்கிறீர்கள் அந்த தேவையை சந்திக்க என்ன நோக்கத்தோடு உருவாக ஜெபிச்சாலும் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தை மாலையாகவே நடந்து முடிச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவர்களும் ஆண்டவர் நிறைவேற்றுவாங்க. அந்த ஆண்டவர்கள் எப்பவுமே நமக்கு விடுதலை, அந்த ஆண்டவர்கள் எப்பவுமே நமக்கு வாழ்க்கை, அந்த ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு தேசத்துக்காக தேசத்துக்கு மக்களுக்காக சொல்லிக்கிறப்பா மாணவர்கள் தேவை என்று நாங்கள் பார்க்கலாம். இந்த Yeah.
இன்னும் 11 மணி நேரம் தகப்பன நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த 11 மணி நேரம் ஒரு பிரசனை எங்களோடு வரவேண்டுமா? உங்களுடைய தூயாவுடைய மகிமை இறங்க வேண்டுமா? இந்த ஜெபம் நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஸ்தலத்தில் என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்திருக்கிற வார்த்தைப்படி, உடைய செவிகளும் கண்களும் என்னால் இந்த இடத்தில் தங்கியிருக்கிற வார்த்தைப்படி தங்கியிருக்க யோசிக்கிறா. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு தகப்பனே, உங்களுடைய இலக்கம் எங்களோடு தகப்பனே. வந்திருக்கிற ஒரு சில மக்கள் கொஞ்சம் நாங்கள் வசதியாக இருந்தாலும் மீண்டும் ஒரு புதிய பலம், புதிய வல்லமை, புதிய அபிஷேகத்தை கொடுத்தாங்க. எங்களை வழிநடத்துங்க, உங்களுடைய கிருபையை கொடுத்தாங்க. நீங்கள் மாதமாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுக்குள்ள ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற